லாஸ்ட் டைம்ல ரிவைஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து கண்டினியூஸா ரிவைஸ் திருப்ப முடியாது நோட். அதனால நம்ம ஷார்ட்டா நோட்ஸ் ஒரு ஒரு யூனிட் எடுக்கும் போதும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது திருப்பிக்கலாம். என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஒரு பிளான் பண்ணிடணும். அந்த யூனிட்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு செப்பரேட் பண்ணிட்டு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு டேஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்க்குள்ள நம்ம முடிக்கிறதுக்கான டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப மேக்ஸ்ல வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டோம், ஒரு யூனிட் எடுத்துட்டோம், அதுல கூட ஃபார்முலாஸ் நான் மெயினா வந்து நோட் பண்ணிடுவோம் ஒரு பேப்பர்ஸ்ல. அதுல என்னென்ன டாபிக் இருக்கு, அந்த டாபிக்ஸ்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு அந்த யூனிட் முடிச்சுட்டோம், ஒரு யூனிட் முடிச்சுட்டு அடுத்த யூனிட் போறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்காது. நான் தேனி தமிழ்ங்க, காரிமங்கலம், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன். லாஸ்ட் 3 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டினியூஸா யூஜிடிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலைங்க. அப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் திரும்ப ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இல்லை, எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. எக்ஸாம் படிக்கிறதுக்கு, நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும் படிக்கணும்னாலும் யாருமே வந்து அதுக்கான மோட்டிவேஷன் தான் கொடுத்தாங்க. ஸோ அதே போல எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த வழியில ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில எல்லாருமே வீட்டுல அத்தை, மாமா, ஹஸ்பண்ட், பசங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அதே போல எக்ஸாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு கான்பிடென்ட்டா படிக்க ஆரம்பிக்கணும். ஆசிலேஷன் மைண்ட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம படிக்கும்போது நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். ஆசிலேஷன்லயே இருக்கக்கூடாது, நம்பிக்கை, ஃபுல் கான்பிடென்ட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சில சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கதா செய்யும். நம்மளோட ஒர்க்கு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு டே அப்படின்னு எடுத்தோம்னா 2 hours 3 hours அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம டைம் வந்து கொண்டு வந்துடணும் படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா படிக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஒரு பிளான் பண்ணிடணும். அந்த யூனிட்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு செப்பரேட் பண்ணிட்டு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு டேஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்க்குள்ள நம்ம முடிக்கிறதுக்கான மாதிரி நம்ம ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸை செப்பரேட் பண்ணிட்டு அந்த டாபிக்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளவு நாள் அப்படின்னு நாமளா ஒரு டைம் டேபிள் நமக்குள்ளே செல்ஃபா டைம் டேபிள் வந்து போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் படிக்கணும். 1 or 2 டாபிக்ஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை வந்து 1 or 2 டேஸ்க்குள்ள ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோட ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். இடையில எக்ஸாம்ஸுக்கு எவ்வளோ நாள் டிலே ஆனாலும் நமக்கு அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும். எப்படினாலும் எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது, எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணா நமக்கு கிடைக்கிற டைம் வந்து இன்னும் அதிகமா டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம அதை நம்ம பிளஸ்ஸா எடுத்துட்டு நம்ம கண்டினியூஸா நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாம கொண்டு போயிட்டே இருக்கணும். அது வந்து நமக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இடையில நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப பிரேக் ஆயிடும், திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால எக்ஸாம் இருக்கு அப்படின்றது மைண்ட் செட்ல இருக்கு பண்ணிட்டு நம்ம படிக்க வேண்டிய ஒர்க்கை நம்மளோட டைம் டேபிள கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டே வந்தோம்னா கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அது பெருசா நம்ம ஒரி பண்ணிக்கூடாது. அதை வந்து இருக்கு, அதுக்கு என்ன செஞ்சு நம்மள ரெடி பண்ணிக்கலாமோ அதை வந்து அப்பப்போ ரெடி பண்ணிட்டே உடம்பே பார்த்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட ஒர்க்கையும் வந்து சைட் பை சைடா முடிச்சுட்டு நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இதா இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா இப்ப மேக்ஸ்ல வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டோம், ஒரு யூனிட் எடுத்துட்டோம், அதுல கூட ஃபார்முலாஸ் நான் மெயினா வந்து நோட் பண்ணிடுவோம் ஒரு பேப்பர்ஸ்ல. அதுல என்னென்ன டாபிக் இருக்கு, அந்த டாபிக்ஸ்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு அந்த யூனிட் முடிச்சுட்டோம், ஒரு யூனிட் முடிச்சுட்டு அடுத்த யூனிட் போறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்காது, ஸ்டாப் பண்றதுல. இப்ப நெக்ஸ்ட் யூனிட் படிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஃபார்முலாஸ், ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம், தேர்ட் யூனிட்டுக்கு போறோம்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ்ல கூடிய ஃபார்முலாஸ் இதை அப்படியே வந்து கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு யூனிட்ஸ்ல கண்டென்ட் எல்லாம் மறக்காம இருக்கும். அடுத்து நம்ம போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட்ல படிச்ச யூனிட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுட்டே இருக்கலாம், ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பிளஸ்ஸா இருந்தது எனக்கு. ஒரு நெக்ஸ்ட் டாபிக் போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸோட படிச்ச யூனிட்ஸோடைய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு அடுத்தடுத்து ஒரு பேப்பர்லயோ நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்போது இல்ல செவுத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எங்கெல்லாம் நமக்கு அதிகமா நம்ம போய் வர பிளேஸ், நம்ம கண்ணில் படுற பிளேஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். அப்பப்ப பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு அது மைண்ட்ல ரீகால் ஆயிட்டே இருக்கும். இல்லைன்னா தனியா ஒரு பேப்பர் அதுக்குன்னே அந்த பேப்பர்ஸ் வந்து டெய்லி எடுத்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். ஸோ அப்படி போகும்போது அது வந்து மைண்ட்ல ரீகால் ஆயிட்டே இருக்கும். அப்ப நமக்கு மறக்காது, ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரொஃபசர் அப்பாடுங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எனக்கு கைடா இருந்ததுக்கு ரொம்பவே நல்லா டீச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் படிக்கணும்
படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து வர மாதிரி அவரோட டீச்சிங் இருந்தது. அதுக்கு அடுத்தது அவர் முடிச்சதுக்கு அப்புறம் சேகசா எடுத்தாரு. அவரும் அருமையா இருக்கும். சப்ஜெக்ட வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் நீங்க மறந்துருந்தீங்கன்னா கூட சப்ஜெக்டோட நாலேஜ் நல்லா இருக்கும். ஒரு கண்டென்ட்டை வந்து நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை நம்ம மெமரி பண்ணணும் இல்ல அதை நம்ம படிக்கணும்ட்டே இல்ல, ஒரு முறை கேட்டோம்னாவே அந்த கான்செப்ட் வந்து நமக்கு மைண்ட்ல நிற்கும். அந்த மாதிரி அவரோட இருந்தது. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு அண்ட் தென் ப்ரொஃபசர் அகாடமி ஆல்சோ. லாஸ்ட்ல அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. லாஸ்ட் 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் அமைச்சிருந்தாங்க. அதுல ஆன்சர்ஸ் வித் ஆன்சர்ஸோட நம்ம லாஸ்ட் மினிட்ஸ்ல எல்லா யூனிட்ஸும் 10 யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு செல்ஃபா டெஸ்ட் எழுதிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது, தெரியாத எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஃபியூச்சர்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அப்படின்னா மெயினா வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டைம் கரெக்டா அலாட் பண்ணி படிக்கணும். படிக்கும் போது ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதுல இருக்கிற விஷயத்தை எல்லாம் ஒரு டாபிக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம அப்படியே ரீகால் பண்ணோம்னா நமக்கு ஒரு யூனிட்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் ஞாபகத்து வர அளவுக்கு நம்ம அந்த டாபிக் அந்த யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துறணும். அதுக்கப்புறமா வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். ஃபார்முலாஸ் ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துக்கணும். எல்லா ஃபார்முலாஸும் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார்முலாஸ் எந்த யூனிட் நம்ம பார்த்தோம்னாலும் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் யூனிட்ஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் ஞாபகம் வர மாதிரி ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் ஃபார்முலாஸ் எல்லாம். அடுத்து எக்ஸாம்ல போனோம்னா எக்ஸாம்ல அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஹவர்ஸ்னா அந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம வந்து கரெக்டா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ப்ராப்பரா பண்ற அளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்டாவும் ஷார்ப்பாவும் இருக்கணும். கான்ஃபிடென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போல எவ்வளவு டிராபேக் இருந்தாலும் அதெல்லாம் மைண்ட்ல கொண்டு வரக்கூடாது. நம்மளோட எய்ம் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அடுத்தது அந்த எக்ஸாம் சமயத்துல வந்து ஃப்ரீயா எக்ஸாம் எழுதணும். டென்ஷன் ஆகக்கூடாது 3 ஹவர்ஸும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு நமக்கு ஆன்சர் இல்லைன்றனால அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஸ் ஆகணும். டக்குன்னு பாஸ் ஆயிட்டு எல்லா கொஸ்டின்ஸுமே அடுத்தடுத்து அந்த டைமிங்குள்ள எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ஷார்ப்பா முடிக்கணும். திரும்ப எல்லாத்தையும் எடுத்து நம்ம லாஸ்ட் டைம்ல ரிவைஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து கண்டினியூஸா ரிவைஸ் திருப்ப முடியாது நோட். அதனால நம்ம ஷார்ட்டா நோட்ஸ் ஒரு யூனிட் எடுக்கும் போதும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது திருப்பிக்கலாம். கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம எவ்வளவு ரிவைஸ் பண்றோமோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம பாக்குறோமோ அடிஷனல் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், அடுத்த எக்ஸாம் பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க கூடாது. இதுதான் நம்மளோட எக்ஸாம் அப்படின்றத வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு படிக்கணும். ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் இருக்கும். வீட்லயும் ஒர்க் இருக்கும், இல்ல ஜாப் போறாங்கன்னா அங்கேயும் ஒர்க் இருக்கும். அதையும் அடுத்து அவங்க படிக்கணும் போது ரொம்ப டைம் வந்து அவங்க எந்த வகையில டைம் வந்து சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு டைம் சேவ் பண்ணிட்டு அதுல இருந்து அவங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும் போது நிறைய டைம் இருக்குங்க. அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கிற டைம் ஃபுல்லாவே ஸ்டடிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல அவங்க வந்து நோட்ஸ் மெயினா கையில நாமளே ஓனா நோட்ஸ் எடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு நாமளா சொந்தமா நோட்ஸ் எடுத்துட்டு அந்த நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குதோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே நல்ல கான்பிடென்ட்டோட நல்ல எக்ஸாம் பண்ணணும்ன்ற ஐடியாவோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். திரும்ப ஒரு முறை ப்ரொஃபசர் அகாடமி என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.